வெல்கம் பேக் டு விகா ஃபேமிலி. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக நான் 2 பிள்ளைங்களை கிளப்புறனால என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்கூல் விலாக் கண்டிப்பாக போடுறேன், லன்ச்சு எல்லாமே. அன்றைக்கி வந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். சிக்கன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக பிரட்டல் மாதிரி பண்ணிவிட்டு எலும்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே சூப் மாதிரி பண்ணினேன். பசங்களுக்கு பொதுவாக எலும்பு சூப்பு நான் வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவேன். சிக்கன் மேக்ஸிமம் அவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. எலும்பும் பிடிக்கும் அவங்களுக்கு. நல்லா வேக வச்சு கொலையை வேக வச்சு எலும்பை கொடுத்தோம் அப்படின்னா பிடிக்கும் அவங்களுக்கு. சிக்கன் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஆமாம், பையன்தான் ரொம்ப. அன்னைக்கு சாப்பாடு பண்ணியாச்சு. வத்தல் ஊற வச்ச வத்தல் காய போட்டேன். கொஞ்சம் மழை வர மாதிரி கிளைமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வெயில் அதிகமாக போடுது இந்த பக்கம். ஆமாம், செடி வைக்கிறதுக்கான மண்ணெல்லாம் எடுத்து வந்து காய வச்சு அன்னைக்கிடையே வந்து அப்படி போணுச்சு. ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 பசங்களையும் மேனேஜ் பண்ணி 2 பிள்ளைங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு பாப்பாவை மத்தியானம் 12 மணிக்கு கூட்டணும். அடுத்து தம்பி அடுத்து 4:30 மணிக்கு. அடுத்து தம்பி மறுபடியும் வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு சிலம்பம் கிளாஸ்க்கு போகிறான். அவனை கொண்டு போய் விடணும். அவனை 6 மணிக்கு பிக்கப் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. இவங்க ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து இங்கே தான் வைப்பாங்க. பல்ல விளக்கிட்டு வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து வைப்பாங்க. செடிக்கான மண் காய வச்சுருக்கேன். அதை ஆக்சுவலாக எறும்பாக இருந்துச்சு, அதனால் வந்து காய வச்சுருக்கேன். இது வந்து வத்தல் வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், செடி ஓகே. இதெல்லாம் வந்து உரம் வச்சேன் செடிக்கு வந்து. அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்ற தான் கொஞ்சம் நல்லா வருது. ஏன்னா உரம் வச்சோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓகே, நார்மல் ஆகிட்டாங்க. ஆமாம், எலும்பு சூப்பு வந்து எலும்பு நல்லா அலசிட்டு கொஞ்சமாக நான் வந்து பருப்பு கொஞ்சமாக போட்டு தக்காளி வெங்காயம் எலும்பு எல்லாமே பச்சை மிளகா எல்லாமே போட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே, கரம் மசாலா தவிர நான் மேக்ஸிமம் குக்கிங்கில் வந்து கரம் மசாலா சேர்க்க மாட்டேன். கரம் மசாலா தவிர எல்லாமே போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருவேன். நல்லா கொலையை வச்சுட்டு மறுபடியும் என்னென்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி மிளகு, தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சா அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பட்டை லவங்க ஸ்மெல்லு பிடிக்காது. எனக்குமே நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன். தேவைப்பட்டால் மிளகு போட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி மிளகு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. கொஞ்சமாக பெருஞ்சோம்பு போடுங்க. சோம்பு போட்டு தாளித்து ஊற்றினோம்னா எலும்பு சூப்பு போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. ஸ்பைஸ் வந்து நம்ம போடுற விருப்பம்தான் அது. ஆமாம், சிக்கன் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பிரட்டிட்டு எல்லாமே போட்டு பிரட்டி சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மட்டும் நான் மேக்ஸிமம் கரம் மசாலா எதுலேயுமே சேர்க்க மாட்டேன். ஜீரகத்தூள் சோம்புத்தூள் போடுவேன். அதுவும் வீட்டில் அரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கிறது. இஞ்சி பூண்டு அது கூட நான் போட மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்மெல் கூட பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஆமாம், அன்னைக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆணுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் தாளிச்சிக்கிறது. இந்த கடாய் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். கொஞ்சம் சைஸு ஸ்மாலாக தான் இருக்குது. ஓகே, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணால் ஓகே. இந்த மாதிரி தாளிப்புக்கு ஓகே. அந்த கடாய் வந்து எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து கொடுப்பீங்க ஹெல்த்துக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 2 குழந்தைங்களுக்குமே சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி தான். நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு காரமாக கொடுத்து பழகிட்டேன். அதனால் ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு சில பேர் தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க விட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 2 திருப்பு கொதிக்க வச்சா தான் எனக்கு சரியாக வரும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து அந்த குழம்பு ஃபுல்லாமே வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கிட்டே இப்படி போயிடுச்சு. கொஞ்சம் மழை வர மாதிரி கிளைமேட் வந்து வெயிலும் அடிக்குது. கொஞ்சம் மேகம்லாம் கருத்த மாதிரியே இருந்துச்சு. நிறையா ஸ்ட்ரகிள்ஸு, நிறையா கஷ்டங்கள் எல்லாமே கடந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக
ஒரு நல்ல ஒரு நேரங்கள் வந்துகிட்ருக்கு நமக்கு. பார்ப்போம், இனிமேயாவது நல்ல நேரங்கள் காலங்கள் வரட்டும். கடவுளை பிரார்த்திப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம வேண்டுறது. ஆமாம், நமக்கு தெரியாது கடவுள் வந்து ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அதுலேருந்து மீண்டு வரமா என்னென்னு பார்க்குறதுக்காக தான் கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுப்பாரு. இதுலேயும் நம்ம மீண்டு வரணும். கஷ்டத்தையும் கொடுப்பாங்க, அதே சமயம் நமக்கு நம்பிக்கை, அதுக்கான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியத்தையும் நம்ம கடவுள் கொடுப்பாங்க. ஆமாம், நான் அப்படி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய அந்த 1 இயராக. ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குழந்தைங்களுடைய சிரிப்பு, அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் பார்க்கும்போது ஓகே. தம்பி வந்து சிலம்பம் போகிறான், மழை வந்துருச்சு, ஈவினிங்கே மழை வந்துருச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் டே பாப்பாவோடைய ரெட் டே இருந்துச்சு. அதுக்கு நான் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் ரெட் ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.